பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. தேவிக்கு பாருமா யாரு வந்திருக்கான்னு. நம்ம பொண்ணு மேகா வந்திருக்காமா, மேகா வந்திருக்கா. நீ தானே தேவிக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப, என் பொண்ணு மேகா என்ன தேடி சீக்கிரம் வருவான்னு. நம்ம பொண்ணு மேகா வந்திருக்கா தேவிக்கு, கண்ணை முழிச்சு பாருமா. தேவிக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி நம்ம பொண்ணு நம்மள தேடி வந்துட்டாமா. இங்க பாரு, உன் முன்னாடிதான் நிக்கிறா. கண்ணை திறந்து பாருமா தேவிக்கு, கண்ணை திறந்து பாருமா. மேகா நீ ஒரு வாட்டி அம்மா கிட்ட பேசுடா. நீ பேசினா கண்டிப்பா அம்மா கண்ணை முழிப்பாடா. மேகா நீ அம்மா கிட்ட பேசுடா. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க யாரும் என்ன கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கிற கோபத்துலதான் நாளைக்கு அப்படிலாம் பேசினேன். இன்னைக்கு எனக்கு அதே கோபம் தான். அதனாலதான் அவ்வளோ ரூடா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டேன். நான் என் பக்கம் உள்ள நியாயத்தை பார்த்தேன், ஆனா உங்க பக்கம் உள்ள நியாயத்தை பார்க்கல. அது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை வருஷமா நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க பக்கம் இருந்து யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது நீங்களும் அதே அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இத்தனை வருஷமா உங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது தெரியாது. இருந்தாலும் நான் உயிரோட தான் இருக்கேன்னு நீங்க நம்பியிருக்கீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாம உயிரோட உங்க கண்ணு முன்னாடி நான் வந்தும் உங்களை கஷ்டதான் படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. தேவிக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பொண்ணு மேகா வந்திருக்காமா. பரவ உன்கிட்ட பேசுறா. நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட. கண்ணை முழிச்சு பாருமா தேவிக்கு, கண்ணை முழிச்சு பாரு. கண்ணை திறந்து பாருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாதீங்க. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. இன்னைக்கு என்கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல, என்ன ஒரு வாட்டி உன் வாயால அம்மான்னு கூப்பிடுங்கன்னு. இப்போ நான் கூப்பிடுறேன். அம்மா, நான் உங்க மேகா வந்திருக்கம்மா. கண்ணை திறந்து பாருங்கம்மா. தேவிக்கு நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி நம்ம பொண்ணு ஒண்ணு அம்மான்னு கூப்பிட்டாமா. கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாரு. ஆமாம்மா, நான் உங்க மேகா வந்திருக்கேன், உங்க பொண்ணு வந்திருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நீங்க எதுக்காக ஆசைப்பட்டீங்களோ அதுக்காக வந்திருக்கேன். என் மேல அன்பையும் பாசத்தையும் இத்தனை வருஷம் கழிச்சு காட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல. ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருங்க. உங்க அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நீங்க பெத்த பொண்ணு உங்க பொண்ணு மேகா காத்துக்கிட்டு இருக்கம்மா. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. நான் பண்ணினது தப்புதாம்மா, தப்புதான். ஏதோ இன்னைக்கு கோவத்துல பேசிட்டேன். ஆனா இன்னைக்குதான் புரியுது, நீங்க என் மேல உள்ள அன்பாலையும் பாசத்தாலையும் தான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுக்காக தான் நீங்க என்ன பார்க்கறதுக்கு மாலுக்கு வந்தீங்கன்னு. ஆனா அது எதுவுமே எனக்கு தெரியாதுமா, தெரியாது. உங்க பக்கம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. அதனாலதான் வார்த்தையால உங்களை நான் நிறைய நோவு கிடைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப புரியுதுமா, இப்ப புரியுது. ப்ளீஸ்மா ஒரு வாட்டி கண்ணை திறந்து இன்னும் உங்க வாயால மேகானுக்கு
தேவகி பாருமா, நம்ம பொண்ணு மேகா நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்மளை ஏத்துக்கிட்டு நம்மளை தேடி வந்திருக்காமா. நீ ஒரு வாட்டி அவ வாயால அம்மான்னு என்ன கூப்பிடணும்னு ஆசைப்பட்ட, ஆனா அவ எத்தனை வாட்டி உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுறான்னு பாருமா. அவளுக்காக கண்ணை தோறமா தேவகி, கண்ணை தோற. நான் உங்களை வார்த்தையால நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா அதெல்லாமே நான் தெரியாம பண்ணினது. ஆனா இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. ப்ளீஸ், இத்தனை வருஷம் கழிச்சு என்ன நீங்க பார்த்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தேன். அதே கஷ்டத்தை எனக்கு திரும்ப நீங்க கொடுத்துடாதீங்கம்மா. ப்ளீஸ், கண்ணை திறந்து ஒரே ஒரு வாட்டி எப்பவுமே என்ன கூப்பிடுவீங்கல்ல, என் பொண்ணு மேகா மேகான்னு. ஒரு வாட்டி கண்ணை திறந்து என்ன மேகான்னு கூப்பிடுங்கம்மா. உங்க பொண்ணு மேகா வந்திருக்கம்மா. உங்க பொண்ணு மேகா உங்களை தேடி வந்திருக்கம்மா. உங்களுக்காக வந்திருக்கேன். ஒரு வாட்டி என்ன மேகான்னு கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுடா மேகா, கேளு. என்னடா? நான் உங்களை அப்பான்னு கூப்பிடட்டுமா? வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையுமே அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? அம்மாடி மேகா, இது என்னம்மா கேள்வி? இது என்னம்மா கேள்வி? நான் உன் அப்பாமா, உன்னை பெத்த அப்பா. என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எதுக்குமா பர்மிஷன்லாம் கேட்குறேன்? உன் வாயால நீ அப்பான்னு கூப்பிட மாட்டியான்னு நாங்க எங்காவது நாள் இல்லம்மா, எங்காவது நாள் இல்லை. கூப்பிடுறா, தாராளமா கூப்பிடுறா, தாராளமா கூப்பிடு. உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. மேகா, இது போதும்டா, இது போதும். தேவகி, இங்க பாரு தேவகி, நம்ம பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறா தேவகி. அதோட உன்னையாவ அம்மானு கூப்பிட்டா. நம்ம இதுக்கு தானே தேவகி ஆசைப்பட்டோம். கண்ணை திறந்து பாரு தேவகி, கண்ணை திறந்து பாரு. நம்ம பொண்ணு நம்ம ரெண்டு பேரையும் அப்பா அம்மாவா ஏத்துக்கிட்டா தேவகி. கண்ணை திறந்து பாருமா. அப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ ஒரு கோவத்துல உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ் பா, ப்ளீஸ், அம்மா கிட்ட சொல்லி என்ன கண்ணு திறந்து ஒரு வாட்டி மேகான்னு கூப்பிட சொல்லுங்கப்பா ப்ளீஸ். என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. ஏன்னா அம்மா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். என்னால தாங்கிக்க முடியலப்பா. அம்மாவை கண்ணு திறந்து என்ன பார்க்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். தேவகி, பாருமா நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னு. நீ நம்ம பொண்ணை பார்த்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேம்மா. எத்தனை வருஷமா நான் தேக்கி வச்ச எல்லா அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டி என் பொண்ணு சந்தோஷமா வச்சுப்பேன். இதுக்கப்புறம் அவளை கஷ்டப்படவே விட மாட்டேன்னு. இன்னைக்கு நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறாமா. நீ கண்ணை திறந்து பார்த்தாதாம்மா அவ சந்தோஷப்படுவா. கண்ணை திறமா தேவகி, கண்ணை திறமா. நீ பாருமா நம்ம பொண்ணு மேகா எப்படி அழுகிறான்னு. நீ தானம்மா சொன்ன என் பொண்ணு என்ன ஏத்துக்கிட்டானா அதுக்கப்புறம் அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வர விட மாட்டேன்னு. இப்ப பாருமா நம்ம பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. அவளுக்காக வச்சு கண்ணை திறந்து பாரு தேவகி, பாருமா. சார், பேஷண்ட்டை செக் பண்றதுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போங்க. சிஸ்டர் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். மேம் ப்ளீஸ் மேம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டாக்டர்ஸ்லாம் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, பேஷண்ட்டை செக் பண்ண போறாங்க. அப்போ இங்க நீங்க இருக்கக்கூடாது மேம், அதுக்கு தான் மேம் சொல்றேன் வெளியில போங்கன்னு. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் இவங்களை வெளியில கூப்பிட்டு போங்க. மேகா, அதான் அவங்க சொல்றாங்களடா, வட வெளியில போலாம். டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அம்மா வந்து பார்க்கலாம்டா. இப்போ வட வெளியில போலாம். இல்லப்பா, இல்ல, எனக்கு அம்மா கண்ணு திறந்து இப்பவே என்கிட்ட பேசணும். பேசினா மட்டும்தான் என் மனசுல உள்ள குற்ற உணர்ச்சி போகும். ப்ளீஸ் பா, ப்ளீஸ்.
சார் ப்ளீஸ் சார், டாக்டர்ஸ் வந்தாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் சார், இவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் வெளியில போங்க ப்ளீஸ். மேகா, அம்மா கண்டிப்பா கண்ணை முழிச்சு உங்ககிட்ட பேசுவாடா. இப்ப நம்ம வெளியில போலாம் வா. டாடி டாடி என்னாச்சு டாடி? மேகா பேசினோட அம்மா அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? ஆமா டாட், மேகா பேசியிருந்தா கண்டிப்பா அம்மா கண்ணை முடிச்சிருப்பாங்கல்ல. அம்மா கண்ணை முடிச்சிட்டாங்களா டாட்? இல்லடா விக்ரம், இல்ல. உங்க அம்மா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லடா, கண்ணு முழிக்கவே இல்லை. டாடி என்ன சொல்றீங்க? அப்போ மேகா அம்மா கிட்ட பேசலையா? இல்ல மீரா, இல்ல. நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். ஆனா அவங்க கண்ணு முழிக்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் என்னாலதான். எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இப்படிலாம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லாம் என்னாலதான். இப்போ ப்ளீஸ் டி, அழாதடி. மேகா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுடா. அவன் நல்லபடியா ஆகிடுவான். நீ ஏன்டா மேகா உன் மேல பழிய தூக்கி போடுற? இதுல உன் தப்பு எதுவும் இல்லடா மேகா. மேகா, ஆமாண்டா, இதுல உன் தப்பு எதுவும் இல்லடா. அம்மா சீக்கிரம் கண்ணை முடிச்சிடுவாங்கடா. நீ அழாதடா. இல்ல விக்ரமண்ணா, இல்ல, எல்லாம் ஏன் தப்புதான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஆனா நான் தான் அன்னைக்கு எதையுமே கேட்கலையே. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்னைக்கு நான் இருந்த கோவத்துல உங்க பக்கம் எதையுமே கேட்க நான் தயாரா கூட இல்லையேண்ணா. அன்னைக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அம்மா உன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, பயமா இருக்கு. எல்லாம் என்னால தானே தோணுது. நான் தான் காரணம். வார்த்தைகள்னால அவங்கள எந்த அளவுக்கு நோகடிச்சிருந்திருப்பேன். நான் தான் காரணம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மேகா, மேகா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொன்னேன்னா அது அம்மா இப்படி இருக்காங்கிற கோபத்துல சொல்லிட்டேன் மேகா. உன் மேல தப்பு இல்லை மேகா. உன் இடத்துல யாரு இருந்திருந்தாலும் இப்படிதான் மேகா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. ப்ளீஸ் மேகா, ப்ளீஸ். நம்ம அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ குற்ற உணர்ச்சி ஆகாது ப்ளீஸ். டாட், நான் போய் டாக்டரை பார்த்து என்ன எதுன்னு பேசிட்டு வரேன் டாட். நானும் வரேன்டா விக்ரம், இரு. மேகா ப்ளீஸ் மேகா, அழாத. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அட் தி சேம் டைம் உன்னால எதுவும் இல்லை மேகா. அம்மாவுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். மற்றபடி உன்னால எதுவும் இல்லை மேகா. நீயே பழி எல்லாத்தையும் தூக்கி உன் மேல போட்டுக்காத ப்ளீஸ் மேகா, அழாத ப்ளீஸ். இல்லை மீரா, இல்லை. நான் மட்டும் அம்மா கிட்ட அப்படி ஹார்ஷா நடந்துக்காம இருந்திருந்தா இந்நேரம் அம்மா நல்லா இருந்திருப்பாங்கல்ல. இன்னைக்கு அவங்க இப்படி ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். இல்லை, என்னால முடியல மீரா, முடியல. மேகா, என்ன பேசுற நேஹா? நாங்கள் எல்லாரும் கோவம் சீக்கிரம் சரியாகி எங்க எல்லாரையும் நீ ஏத்துக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம் தெரியுமா? இன்னைக்கு இது நடந்திருக்கு. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? நீ வேணும்னா பாரு, அம்மா சீக்கிரம் கண்ணு முழிச்சு இந்த விஷயம் கேள்விப்பட்டு எப்படி சந்தோஷப்பட போறாங்கன்னு பாரு. ப்ளீஸ் மேகா, அழாத. ஆதி, உங்களை என்ன சொல்லி கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் சொல்லி கூப்பிட்றேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. மேகா இங்கே இருக்க அழுதுகிட்டே தான் இருப்பான். ப்ளீஸ் அவளை கொஞ்சம் வெளியில் வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டுட்டு போங்களேன் ப்ளீஸ். நான் ஏதாச்சும் அப்டேட் வந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ளீஸ். அவள் அழறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. எங்கே இவளுக்கும் ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. அதான் ப்ளீஸ் அவளை இங்கேருந்து கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போங்களேன். ஓகே மித்து, என் கூட வா ஃபர்ஸ்ட். மித்து பாப்பா, ப்ளீஸ் டி. இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டி நீ அழுதுட்டே இருப்ப? நீ அழுறதை பார்த்தா உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ப்ளீஸ் டி, அழாதடி. ஆண்டிக்கு எதுவும் ஆகாது மித்து, ப்ளீஸ் நீ அழாத. இல்லை ஹிட்லர், எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எல்லாம் என்னால தானே ஒன்று. அவங்க கண்ணு முழிச்சு அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ஹிட்லர். அப்போ மட்டும்தான் என் குற்ற உணர்ச்சி போகும். ஏன்னா ஒரு பெத்த அம்மாவா அவங்க என் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் நான் அவங்க கிட்ட வெறும் கோவத்தை மட்டும்தான் ஹிட்லர் காட்டியிருக்கேன். இந்த நிலைமையில அவங்க இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் ஹிட்லர், நான் தான். ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு.
சீக்கிரம் அம்மா அம்மா கண்ணு முழிக்கணும் ஹிட்லர். அவங்க கிட்ட நான் சாரி கேட்கணும். அப்பதான் ஹிட்லர் என் மனசு ஆறும். இது எனக்கு புரியுதுடி. நீ என்ன பாரு, ஆன்ட்டி சீக்கிரமா கண்ணு முழிச்சிருவாங்க, சரியா? ப்ளீஸ் டி, அழாதடி. முடியலையே ஹிட்லர், முடியலையே ஹிட்லர். இந்த ஹாஸ்பிட்டல் வெளியில நம்ம வரும்போது ஒரு கோவில் பார்த்தோம் தானே? ப்ளீஸ் ஹிட்லர், என் கூட வா. ப்ளீஸ் என் கூட வா. கடவுளே, இது கேட்டவங்களுக்கு தெய்வம் தான் துணை நிற்கும்னு சொல்லுவாங்க. நான் கடைசியா நம்புறது உங்களை மட்டும்தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்குன்னு இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. என் லக்ஷ்மி அம்மாக்காக, என் வைஷுக்காக, என் ஹிட்லருக்காக மட்டும்தான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எல்லாமே கேட்டிருக்கேன். இப்போ தடவையா என்ன பெத்த என் அம்மாவுக்காக உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னாலதான் அவங்க இந்த நிலைமையில இருக்காங்களோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியே இருக்கு. ப்ளீஸ் நீங்க தான் அவங்களுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கணும். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன். என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க அவங்க என்ன ஆசையா மேகான்னு அவங்க பெத்த பொண்ணுன்னு சுத்தி சுத்தி வர்றப்பெல்லாம் அவங்கள நான் எட்டி உதைக்கிற மாதிரி தள்ளி தள்ளி விட்டுருக்கேன். இன்னைக்கு அவங்க கண்ணு முழிச்சு என்ன மேகான கூப்பிட மாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஏங்குறேன். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நீங்க தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். ப்ளீஸ். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க எதுக்காக என்னையே சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு தெரியாம நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க நீங்க கண்ணு முழிக்காம இருக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. எப்படியாச்சும் சீக்கிரம் கண்ணு முழிச்சு பாருங்கம்மா. உங்க பொண்ணு மேகா வந்திருக்கம்மா, மேகா வந்திருக்கேன். அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கடவுள்கிட்ட இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே வேண்டினதே இல்லை. நான் இது வரைக்கும் லக்ஷ்மி அம்மாக்காக, வைஷுக்காக, அப்புறம் ஹிட்லருக்காக 3 பேருக்காக மட்டும்தான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இவங்க 3 பேருக்கு அப்புறம் கடவுள்கிட்ட நான் ரொம்ப நிறைய வேண்டினது உங்களுக்காக மட்டும்தாம்மா. உங்களுக்காக மட்டும்தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாருமா, ஆக விட மாட்டாரு. அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த கடவுள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணும்னா பாருங்க, அம்மா சீக்கிரம் கண்ணை முழிச்சு பாப்பாங்க. சரிடா மேகா, சீக்கிரம் உங்க அம்மா கண்ணை முழிக்கணும்னு தான் நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா. கண்டிப்பா உங்க அம்மா கண்ணை முழிப்பாடா. சரிடா மேகா, வா நம்ம இப்போ வெளியில போலாம். ஒரு நிமிஷம். அம்மா இத்தனை வருஷமா நான் எப்போ வருவேன், எப்போ உங்க கூட பேசுவேன்னு எனக்காக நீங்க காத்திருந்தீங்க. ஆனா இப்போ உங்க பொண்ணு மேகாண்ணா நீங்க எப்போ கண்ணு முழிச்சு எப்போ என்கிட்ட பேசுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கம்மா. சீக்கிரமா கண்ணு முழிச்சு என்கிட்ட பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மாடி மேகா, கண்டிப்பா அம்மா கண்ணு முழிச்சு உங்ககிட்ட பேசுவாடா. நீ வாடா, இப்ப நம்ம வெளியில போலாம். முன்னவே நான் சொன்னாங்கல்ல உள்ள ரொம்ப நேரம் இருக்க கூடாதுன்னு. நீ வாடா, நம்ம வெளியில போலாம். சரிங்கப்பா, வாங்க போலாம். கண்ணை முடிச்சிட்டியாமா? கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நெஞ்சமானத்து மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. இன்னுயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே. நான் இழந்த சிரிப்பும் இதயம் துடிப்பும் மீண்டும்
உண்மை என்னன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் பக்கம் உள்ள நியாயத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சேனே தவிர உங்க பக்கம் உள்ள நியாயத்தை யோசிக்க மறந்துட்டேம்மா, மறந்துட்டேன். அதனாலதாம்மா என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேகா. நீ அம்மாட்ட கூப்பிட்டது அம்மாக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? இதுக்காக தாண்டா அம்மா ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க பார்த்தீங்களா நம்ம பொண்ணுங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டாங்க, கூப்பிட்டுட்டா. மேகா இன்னும் ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிடுடா. அம்மா இது போதும்டா, இது போதும். அம்மாவை புரிஞ்சுக்கிட்டலடா, அதுவே போதும்டா மேகா. இப்பவும் சொல்றேன்டா, உன்னை வேணும்னு நாங்க ஆசிரமத்திலாம் விடலடா மேகா. அம்மா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்மா, எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியுமா, எல்லாமே தெரியும். லக்ஷ்மி அம்மாவும் என் புருஷனும் எனக்கு உண்மை என்னங்கிறத சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. உண்மை ஏதுன்னு தெரியாம நான் உங்களை நிறைய காயப்படுத்திட்டேன். இதோ இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்மா, நான் தான். என்ன மன்னிப்பீங்களாம்மா? ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னடா இப்படிலாம் பேசுற? நீ பொண்ணுடா, என் பொண்ணு. என்னைக்காச்சும் நீ எங்களை புரிஞ்சுக்க மாட்டியானதா எல்லாருமே எங்கணும்டா. ஆனா இன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டடா, அது போதும்டா மேகா, அது போதும். இனிமே அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டல்லடா. இல்லம்மா, இல்ல, உங்க பொண்ணு இனிமே உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாமா. இத்தனை வருஷம் உங்களை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். உங்க பொண்ணு நான் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல கண்டிப்பா உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேம்மா, கஷ்டப்படுத்த மாட்டேன். இது போதும்டா, இது போதும்டா. அம்மாவுக்கு நீங்க கண்ணு முடிச்சதே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. முதல்ல டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா? அப்பா சீக்கிரம் போய் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கப்பா, போங்க. சரிடா மேகா, இதோ நான் உடனே போறேன். மேகா உண்மையாவே என்ன நீ புரிஞ்சுக்கிட்டலடா? அம்மா வேணும்னு எதுவும் பண்ணலடா. அம்மா நீங்க வேணும்னு எதுவுமே பண்ணலம்மா. நீங்கன்னு இல்லை, யாருமே எதையுமே வேணும்னு பண்ணலம்மா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதனால மட்டும்தான் இது எல்லாமே நடந்திருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் விதிமா, விதி. சின்ன வயசுலயே நான் தொலைஞ்சு போய் ஆசிரமத்துல வளரணும். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் நீங்களும் நானும் இப்படி பேசணும். எல்லாமே விதிமா, விதி. அம்மா நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், வார்த்தையால நிறைய நோகடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. மிக சத்தியமா உன் மேல எனக்கு கோவலாம் இல்லடா. கோவம் இருந்தா தானடா அம்மா உன்னை மன்னிக்கிறதுக்கு. வருத்தம் மட்டும்தாண்டா இருந்துச்சு. என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தம் மட்டும்தாண்டா. என் பொண்ணு என்ன ஏத்துக்கலையேங்கிற வருத்தம் மட்டும்தாண்டா. மற்றபடி உன் மேல கோவலாம் எதுவும் இல்லடா மேகா, இல்ல. இப்பவாச்சும் எங்களை புரிஞ்சுக்கிட்டலடா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. அம்மாவுக்கு உண்மையாவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? இந்த ஒரு நாளுக்காக
அம்மா எத்தனை வருஷம் காத்திருந்தேன்னு தெரியுமாடா. ஆனா இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட எல்லாமே நிறைவேறிடுச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரி